அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல் தான் அவர் மொழிகளா? மோதி கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. போன மாதம் 28ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது. மூக்கில் வயலில் ரத்தமாக வரும் எனக்கு. சரிம்மா. அன்றைக்கி 28ஆம் தேதி காலையில் எனக்கும் எங்கள் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மசில் சண்டை. காலங்காலத்தில் எழுந்துக்கும் போதே வாயிலேருந்து பிளட்டாக வந்துச்சு. என்னால் என்ன பண்ண முடியாது, எங்கள் அம்மாண்டே சொல்ல முடியல என்னால். எங்கள் வீட்டுக்காரை எழுப்பி சொன்னேன், இந்தமாரி ரொம்ப முடியல, தடையெல்லாம் கொடாயுது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு மண்டிட்டுன்னு போ, இல்லை லீவ் போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுன்னு போ, நீ பாருமாம்மா அப்படின்னு. அவர் அன்றைக்கி சொன்னேன், சும்மா நினைக்கிறியா, 100 ரூபா குத்துட்டு எதனா பண்ணிக்க போன்னு சொல்லிட்டு கம்முன்னு போய்ட்டேன். 100 ரூபா கொடுத்துட்டு அன்றைக்கி வேலை லீவ் போட்டு நான் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்தமாதிரி 2 பேர் வயசானவங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுந்தாங்க, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு லேடிக்கு 36 38 வயசுக்குள்ளே இருக்கும், எங்கள் அம்மா வயசு இருக்கும். ஒரு வயசான ஒரு தாத்தா மாரி வந்திருந்தார். அந்த தாத்தா கொஞ்சம் ஸ்டிக்கி வச்சு நடந்துற மாதிரி வந்திருந்தார். எங்கே போகிறீங்கன்னு எனக்கு கேட்டார். இந்தமாரி ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அப்படின்னு. நீங்கள் எங்கே போகிறீங்க நான் உங்களை கேட்டேன். நானும் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேம்மா, ஆனால் எங்கே எதுன்னு தெரியலம்மா, இங்கேருந்து பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க, வழி எங்கேன்னு தெரியலம்மா. நானும் அங்கே தான் போகிறேன், எங்கள் கூட நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் வரம்மா நாங்கள். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ பிடிச்சோம். வெளியூர் ஆட்டோ அது. அவங்க வந்தாங்க கரெக்டாக. அது ஏதோ ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. அந்த ஆட்டோவில் வந்தாங்க. யார் ஃபோன் பண்ணாங்க? அவங்க ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. சரி வந்துருமா, இல்லை நான் பஸ்ஸில் இங்கேருந்து 4 ரூபாய் ஆச்சு தானே, நான் பஸ்லேயே போய்க்கிறேன், நீங்கள் போங்கன்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வாமா போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி அந்த நேரத்தில் என்கிட்ட காசு இல்லை, சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு டைமும் அதுக்கேற்ற மாரி ஹாஸ்பிட்டல் ஒரு 11 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே அதுக்கு மேலே பெரிய டாக்டரில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு டைமும் வர ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்களாண்ட ஆட்டோவில். நீங்க தானே அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அதான் நான் வழிகாட்டுறேன்னு சொன்னேன் அவங்களாண்ட. சரி வழிகாட்டுறதுனால காட்டிடுமா, அந்த ஆட்டோவில் போயிட்டு வழிகாட்டுறோம். அவங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எனக்கும் நான் பார்த்துக்கினேன். அவங்கள ஒரே இதில் தான் வந்திருந்தோம். மறுபடியும் என்ன சொன்னாங்க, நீ உங்கள் ஊரில் போய் இறங்கிடுமா போகும்போது, நான் எங்கள் ஊர் தாண்டி நாங்கள் போயிருக்கோன்னு. அதை நான் கேட்டால், வரும்போது இவ்வளோ வழி தெரிஞ்சிச்சு, நீங்கள் போகும்போது உங்களுக்கு வழி தெரியாதா, நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கேன், நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் போயிருக்கோம், நீ என் கூட வாயாம்மா, கொஞ்சம் தூரம் என் பொண்ணு மாரி தானே வரேன். சரி பொண்ணு மாரி தானே சொல்கிறாங்க, நான் வரலான்னு அதான் மேடம் போனேன் நான். அதுக்கப்புறமேட்டு போய் அவங்க ஜூஸ் கலந்து ஜூஸ் சாப்பிட்டாங்க, எனக்கும் வாங்கி கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன். எல்லாம் கொஞ்சம் பழக்கமாச்சு. அப்பப்போ அங்கங்கே ஸ்டாப்பில் நின்று யார்கிட்ட ஃபோனில் எல்லாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு யார்கிட்ட பேசுகிறீங்க அதை பேச எனக்கு தெரியல, என்கிட்ட இது பண்ணுற மாதிரி என்கிட்ட கிடையாது. நானும் கம்முன்னு சேல் வச்சுருந்தேன். அவங்கவுங்க அப்பப்போ ஸ்டாப்பிங்க என்ன அப்போ நசராப்பேட்டையில் நின்றுருந்தாங்க. அப்பப்போ நின்று யார்கிட்ட கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் பேசியிருந்தாங்க. இல்லைண்ணா நான் பஸ்ஸில் போயிட்டேன்னு, இல்லை வேண்டாம் உட்காரமான்ட்டு யாராண்டோ ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. கொஞ்சம் நின்றுட்டாங்க, ஆட்டோவில் தள்ளி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. எங்கள் ஊர் எப்படா வரும் நான் பார்த்துட்டே இருந்தேன். எங்கள் ஊரை தாண்டி போயிட்டாங்க. எங்கள் ஊர் தாண்டி அந்த இளங்காளியம்மா கோயிலுன்னு ஒரு இருக்குது, அங்கே தாண்டி போயிட்டாங்க. இங்கே என்னங்க நிறுத்துறீங்க, எனக்கு பயமாகிடுச்சு, நிறுத்துங்க, நான் எங்கள் ஊராண்ட போயிடுறேன், எங்கள் ஊர் வந்துச்சு நான் தாண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, நீ போகக்கூடாது, ஏன் நீ போகிறேன்னு சொல்லிட்டு எது கத்தாதான்னு வச்சாங்க. எதுக்கு என்ன கத்தாத அடிக்கிறீங்க, நான் இறங்குறேங்க, எதுக்கு பாருங்க. அந்த டைமில் அங்கே யாரும் கிடையாது. நான் போகிற டைம் இருக்கும் அந்த டைமில், அந்த இளங்காலை மக்கள் தாண்டி போனால் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைமில். என் விடுங்க, நான் இப்படியே நடந்து போனால் கூட அரை ஊரத்தை நான் நடந்து போனால் கூட போயிடுறேன். நான் என்னை விட்டுருங்கன்னு கத்துறேன். பட்டாலும் போட்டு அந்த ஒரு பொம்பளை என்னை லேட்டி போட்டு வச்சுச்சாங்க. என்னையே அடிக்கிறீங்க, என்னை உரிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், விளைவு ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் பாருன்ட்டு அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டினாங்க. நீங்கள் என்ன மிரட்டு, நீங்கள் யார் என்னை மிரட்டுறதுக்கு, எங்கள் வீட்டுக்கார இது வரைக்கும் மிரட்டினதுக்கு நீங்கள் எதுக்கு மிரட்டுறீங்க, இன்னும் அவங்களுக்கு அவ்வளோதானே கொஞ்சம் விட்டிங்களா ஒரு மாதிரி. நானும் அவங்கள்ட்ட தப்பாக பேசிட்டேன், நான் தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு சண்டையிலே 2 பேருக்கு வண்டியிலே சண்டை ஆகிடுச்சு, அந்த ஆட்டோலேயே சண்டை ஆகிடுச்சு. சண்டை பட்டான்னு போட்டு வச்சாங்க, முடியல, ஈத்து போட்டு வச்சாங்க. என்னால் எதுவும் வலி தாங்க முடியல. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கையில் ஒன்று போட்டாலுங்க, அதெல்லாம் எனக்கு மயக்கமாக ஆயிடுச்சு. சென்ட்ரலில் எங்கே போய் இது பண்ணாங்களோ, சென்ட்ரல் எதுவுமே காலையில் போய் பார்த்தா மும்பையில் நிற்கிறேன் நான். இந்த ரெட் லைட் ஏரியாவுன்னு ஒரு ஏரியா இருக்குது மும்பையில், அந்த ஏரியாவில் கொண்டு போய் அடைச்சாங்க என்ன. எனக்கு அழுதுன்னா ஒரு மாதிரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ட்ரெஸ் எல்லாம் அவுக்க சொன்னாங்க, நான் வைக்க மாட்டேன்ட்டேன். துணியை மாற்ற சொன்னாங்க, மாற்ற மாட்டேன்ட்டேன். தாலியை பூச்சி அறுத்து மெட்டிலாம் இது பண்ணி அந்த கல்லை வச்சு நசுக்கி
இங்கெல்லாம் போட்டு அடித்து ரொம்ப கொடுமை பார்த்துட்டாங்க. அங்கே தமிழ் ஆள் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு லேடி, நம்மள மாரி ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ் 4-5 பேர். அவங்க வந்து இந்தமாரி ஏமா ஒரு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்தமாரியெல்லாம் எங்கள் நடந்துச்சு, யாருன்னே தெரியல, அவங்களாண்ட பேசி இந்தமாரி வந்து என் குழந்தைய பார்த்து முன்னாடி என் பையனை பார்க்கணும், எங்கள் வீட்டுக்காரில் என்ன நிலம இருக்கலான்னு தெரியல அப்படின்னு மாதிரி பேசுகிறேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஏன் அந்த பொம்பளைக்கெலாம் பேசணும், முன்ன பின்ன தனிக்கிட்டே பேசிடுவேன்னு கேட்டாங்க. இல்லை அவங்க அப்பா மாரியே சொன்னாங்க, அதனால தான் பேசணும்னு கேட்டேன். அவங்களாம் தப்பான தொழில் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட போய் மாட்டிங்க, நாங்களே மாட்டின்னு அவஸ்தைப்படுறதுனால தான் இந்தமாரி நிலம வந்து நிற்கிறோம், இப்படி அடிச்சு விட்ருக்கா, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன்க்கா. அவங்க காலெல்லாம் கதறினேன். அவங்கன்னா நாங்கள் அவங்க சொல்கிற மாரி ஊசி இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க, மாத்திரையெல்லாம் நான் கொடுத்தோன்னே டக்கு டக்குன்னு போட்டுக்கோ, ஏன்னா இப்போ கொஞ்சம் லூஸாக விடு, ஒரு நாளைக்கு 2 நாள் லூஸாக விடு, ஆனால் உடனே போட்டோன்னா சந்தேகம் பிடிச்சினோன்னு உன்னை அப்படி டைட்டாக பிடிச்சிப்போம், உனக்கு எங்கேயும் விட்ற அளவுக்கு ஃப்ரீயாக விட மாட்டாங்க முன்னாடி. நாங்கள் அவங்க சொல்கிற மாரி இன்ஜெக்ஷன்லாம் நான் போட்டுக்கணும். ஒரு ரெட் கலர் இன்ஜெக்ஷன் அது என்னமோ அவங்க எல்லாருக்கும் பொதுவாக போடுறாங்க. அந்த இதில் ரெட் கலரில் மாதிரி இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன். இங்கே போட்டாங்க, அப்படி வயிற்றுல இங்கே போட்டாங்க, இங்கே வயிற்று போட்டு ஒரு மாத்திரை குட்டி மாத்திரை அது மாத்திரை போட்டோன்னே கேர் ஆகிடுது. என்ன பண்ணுறது அந்த மாத்திரை போட சொன்னாங்க. அந்த கதை இப்படி தலையாட்டம் போடாதுன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போட்டு தூக்கி போட்டுட்டாங்க. அதேமாரி இன்ஜெக்ஷன் வரைக்கும் போட்டு மாத்திரை மட்டும் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்களா, கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க, எதனா ஒன்று பேசிட்டு எதனா பார்ட்டி நைட்டுன்னு வந்து போயிட்டாங்க. அந்த அக்கா அப்புறமேட்டு அவங்க இருக்கிறவங்கள சேர்த்து காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி என்னை ரயில்வே ஸ்டேஷன் தான் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இது பண்ணிடுது. அங்கே டிரைவர் நானும் அந்த அக்கா 2 பேரும் வந்துன்னு இருந்தோம். என்ன சந்தேகம் பிடிச்சிருவானுங்க, ஏன்னா நானே ஒருத்தர்கிட்ட பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்துடுறேன், ஏன்னா பார்ட்டி ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 2-3 நாளைக்கு எனக்கு கேட்டுனதுனால நான் அதை சமாளித்து நான் வந்துடுவேன், உன்னை கர்நாடகா எல்லை வரைக்கும் விட்டுடுறேன், போயிட்டேம்மான்னு கேட்டார். சரிம்மா. எவ்வளோ நாள் இருந்தேன் அந்த ஏரியாவில்? அந்த ஏரியாவில் அதான் வெள்ளிக்கிழமை போய் சேர்ந்தேன் மேடம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியானமே கிளம்பிட்டேன். அங்கேருந்து வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அங்கேருந்து மாற்றி ட்ரெயின் ஏறினேன். வரத்துக்கு எப்படி சொல்லிட்டு புதன்கிழமை வந்தேன். புதன்கிழமை நைட்டு வந்தேன். புதன்கிழமை நைட்டு ஒரு 9:30 மணிக்கா வீட்டுக்கு வந்தேன். போனவனே கது தள்ளி பட்டான்னு வச்சாரு. உள்ள போய் உட்டுக்கட்டையில் போட்டு என்ன. யாரு? எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அம்மா எல்லாரும் வச்சாங்க என்ன, எங்கள் மாமா எல்லாரும் என்ன வச்சாங்க, உட்டுக்கட்டையில வச்சாங்க என்ன. எதுக்கு நீ போன? சத்தியமாக நான் போகலம்மான்ற. நான் எங்கள் மச்சனும் ஒரு மாதிரியே பேசுகிறேன், எங்கள் உறவத்தையும் ஒரு மாதிரியே பேசிட்டு எல்லாரும் தப்பு பேசிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது இல்லை, எங்கள் வீட்டுக்காரு அவ்வளோ கோபம் வந்து கட்டையால் குத்திக்க போகிறாரு, கையை கிச்சிக்கினாரு, எனக்கு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. அதை நான் சொன்னேன், என்னை இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, நான் அவளோட வாயை நான் விருப்பலை, போயிட்டேன்னு சொல்கிறாரு, போயிட்டேன் நான், அவர் வந்து வாயத்துக்கு எனக்கு விருப்பலை அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன நீ இப்படி பேசுறேன்னு எங்கள் அம்மா போட்டு எனக்கு கஷ்டம், என் பொண்ணு எப்படின்னா விட்டுருங்க, என் பொண்ணு என்கிட்ட வந்துட்டேன்னு அவரும் ஒரு மாதிரியா பேசுனாங்க. இல்லைம்மா நான் போகலம்மா, அவங்கள தான் நிட்டுன்னு போனாங்க, நான் போகலம்மான்னு எங்கள் அம்மா காலையில் உயிர்ந்தேன். நான் இல்லை, நான் என் பொண்ணு போனால் கூட இருக்கட்டும், என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு என்கிட்ட வளர்ந்துட்டோம், என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணை நான் பார்த்துக்கிறது அளவுக்கு எனக்கு வலு இருக்குது. என்ன வேலை செய்கிறாங்க? எங்கள் அம்மா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க மேடம். அப்பா கிடையாது எனக்கு. அக்கா தங்கச்சி இருக்கா? யாரும் கிடையாது. அண்ணன் தம்பி? என் பொண்ணு என்கிட்ட விட்டுருங்க, நான் பெற்றுக்கிறது ஒன்று தான், அதை விட்டு எனக்கு வேற ஆளுங்க கிடையாது, என்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு. அடுத்து என்னாச்சு? அடுத்து 2 நாள் அது நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் சமாதானம் பார்த்திருந்தாங்க. ஆனால் நைட்டு பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. மறுநாள் அவங்கவுங்க வேலை, எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அவரும் வேலைக்கு போயிட்டார், நானும் வேலைக்கு வந்துட்டேன், அவரும் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு. திங்கக்கிழமை யாரும் கிடையாது. திங்கக்கிழமை என் குழந்தை டீச்சர் போகுது, அதான் வீட்டில் பார்த்துக்கிட்டு யாரும் கிடையாது, அதனால இது மாரி சேர்த்துருக்கோம். அது 1000 ரூபாய் கட்டி நாங்கள். என்ன வயசாச்சு? என் பையனுக்கு 2 வயசு ஆகுது. திங்கக்கிழமை சாயங்காலம் எங்கள் அம்மா கருவாடு என்ன சொன்னாங்க. அவங்க அம்மா பெண்ணில் மணியே கடைக்கு போய்வேன், நான் கருவாடுலாம் கடைக்கு போக மாட்டேன். அவங்க கருவாடு அங்கே கடைக்கு போனாங்க. நான் கீரை வாங்கிட்டு வரேம்மா, கீரை எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி அரைக்கீரை வந்து அரைக்கீரை வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போகும்போது நான் சொன்னாங்க, வண்டியில் வந்துருந்தாங்க 2-3 பேர், என்ன கவனிக்கல. இந்த கீரை வாங்க டேர்னில் திரும்ப கை பிடிச்சாங்க. இந்தமாரி எனக்கு கையில் இருக்குதுன்னா பட நடுங்குச்சு. அங்கேருந்து அப்படி குறுக்கால நுழைஞ்சேன். குறுக்கு சந்தது, யாருமே இருக்க மாட்டாங்க சந்தில். அப்படியே குறுக்கால சேட்டி பின்னாடி குறுக்கால நுழைஞ்சதான் பெரிய தப்பு. அப்படியே தூக்கிட்டாங்க மேடம். அப்படியே தூக்கினா ஒரு வெள்ளை வேன் இருக்கும், அப்படியே தூக்கின்னு போயிட்டாங்க. ஆனால் அந்த சந்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைமில். அப்படியே தூக்கின்னு போயிட்டாங்க. எந்த ஊருக்கு போனேன்? கல்கட்டா அந்த ஹிந்தியில் ஏதோ தூக்கிட்டு போயிட்டு தப்பான இது பண்ணி ஒருத்தன் 2-3 பேருக்கு இப்போ தப்பாக மண்ணலைன்னா மண்ணை தூக்கி கொட்டிடுவேன், அதெல்லாம் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா உன்னை ஏதோ பண்ணிவிடுவோம், குழந்தைய மிரட்டி
எல்லாம் ஒரு மாதிரியே பண்ணி என்னை தப்பு பண்ண வச்சு ரொம்ப நாசம் பண்ணி அமைச்சாங்க. இங்கே நேற்று இங்கே வரும்போது எப்படி ஒரு பைத்தியக்காரோட கேவலமாக வந்து அந்தமாரி தலைமை ஆயிடுச்சு. வான்ல போயிட்டு எப்படி நீ கல்கட்டா போன? கல்கட்டா போனது வந்து இங்கேருந்து ட்ரெயின் மத்திட்டுன்னு போனாங்க. இங்கேருந்து தான் ட்ரெயின் எடுத்தாங்க. அவங்களே தான் டிக்கெட் எடுத்தாங்க, நான் டிக்கெட் எடுக்கல. அவங்களே இந்த மாதிரி ட்ரெயின் எடுத்து இந்த மாதிரி ட்ரெயினுக்கு கையை பிடிச்சி பர நீத்துன்னு போய் எல்லாமே மாற்றி ஸ்டேஷன்ல போய் சத்தம் போட்டிருக்கலாமே. முடியல மேடம், என்னால் சட்டம் போடுற அளவுக்கு முடியல. என்னால் எல்லாம் மிரட்டுறானுங்க. மிரட்டி உயிருக்கு என்ன பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறானுங்க தான் நான் எதுவும் சத்தம் போட முடியல. சத்தம் போட அளவுக்கு ஆயிடுச்சு என்னால். அந்த மும்பையிலே நான் சொன்னேன் அந்த போலீஸ்காரங்கிட்ட, உண்மையா என்ன நடந்தது? சொன்னதெல்லாம் போய் இல்ல மேடம், உண்மையை சொல்ல. உண்மையதான் மேடம் நடந்தது. உண்மையை சொல்ல, உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். என்ன நடந்தது உண்மையை சொல்ல. இதான் மேடம், இந்த கதையெல்லாம் வேண்டாம். மும்பை போனாலாம், இந்த ஊசி போட்டாலாம், கல்கட்டா போனாலாம், வேன்ல பிடிச்சு தூக்கி போட்டாலாம். விளையாடுறியா நீ? இல்ல மேடம், இதான் மேடம். எந்த சந்தில போனாலும் ஆள் இல்ல. ரேவதி, உனக்கு என்ன முதல்ல உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து அதை போய் வந்துக்கிறேன் மேடம். என்னால வீட்டுக்கு போக முடியல. என்னால எங்க வீட்டுக்கு சந்தேகப்படுவாரு. நான் வேற அங்க தப்பு பண்ணிட்டோம் கல்கட்டால. எங்க வீட்டுக்கு எதனா பேசிட்டு வரோம், ஏன்னா அவரால் என்னால அடி வாங்க முடியாது. இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் குடும்பம் வேணும். குடும்பத்தோட போய் வாழணும்னு நினைக்கிறியா? சரி, அப்ப என்ன நடந்தது? உன்னை யாரு கூட்டிட்டு போனாங்க? நீ ஏன் போன அவங்களோட? அது மேடம் ஆளுங்க தெரியாம அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் போய் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன நடந்தது உண்மையை? அதுதான் மேடம் நடந்தது. இல்ல, அது நடக்கல. உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம்னா நீ உண்மையை சொல்லணும். சென்னையில தான் மேடம் இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட். சரிம்மா. ஒரு டைம் சென்னையில பாத்துருக்கேன் மேடம் நானு. சரி. அவங்க வந்து நானு சத்தமா ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க பாப்பாக்கு ஃபிக்ஸிங் டைம் வரும், நிறைய ஃபிக்ஸ் வரும். அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சென்னைக்கு அடிக்கடிக்கு வருவேன். எங்கேருந்து? பூந்தமல்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டல், பேபி ஹாஸ்பிட்டலுக்கு நான் சென்னைக்கு வருவேன். சென்னைக்கு வரும்போது அவங்க பழக்கம் ஆச்சு. என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நிறைய காசு பண்ணலாம் சொன்னாங்களா? பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்தமாரி இது பண்ணுறாங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிய பண்ணுறாங்க. அந்தமாரி பேசிகிட்டே இருக்கும்போது தான் ஃபோன் நம்பரில் ஒரு வாட்டி வாங்கினாங்க. வந்து அவர் ஃபோன் பண்ணி தான் பேசினாங்க ஃபஸ்ட்டு. சத்தமாக பேசு. ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்க. ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு ஒரு நாட்டி பேசினாங்க. அந்தமாரி நான் வேணா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வயசானவர் மாதிரி இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இது இல்லை, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சந்தோஷப்படவா? அவங்க நோடி கேட்க ஆரம்பித்தாங்க. உனக்கு என்ன லவ் மேரேஜா? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் லவ் மேரேஜ் தான் பண்ணினேன். எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கல்யாணம்? எனக்கு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தொடங்க போகுது. 16 வயசில் கல்யாணம் ஆச்சு. யாரு கல்யாணம்? நீ ஓடி போயிட்டியா வீட்டிலேருந்து? ஆனால் எல்லோரும் வந்தாங்க என் கல்யாணத்துக்கு. அம்மா வந்தாங்க, சொந்தக்காரங்க எல்லோரும் வந்தாங்க என் கல்யாணத்துக்கு. அந்தமாரி இது ஆயிடுச்சு எனக்கு. நான் ஹாஸ்பிட்டலில் கிளம்பும் போதெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. யார்? நான் ஃபோன் பண்ணுறவங்க. அவங்க எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. கேளுங்க மேடம், சொல்றது கேளுங்க, கொஞ்ச நேரம் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றது பூரா உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன்ல, இல்ல என்ன கேட்கணும்? உண்மையை சொல்லுங்க மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு பிறகு அப்படி மெல்லமா பேசுவாங்க. பேசிட்டு வரும்போது இந்தமாரி அப்படி பண்ண ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஒரு மாதிரியே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்களே என்ன மாரி எதுன்னு கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒரு இது தானம்மா அப்படின்னு கேட்பாங்க. என்னது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புதிராகவே போட்டாங்க. அது எனக்கு புரியல. எனக்கு ஒரு 4 நாள் கழித்து நான் மறுபடியும் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன். ஃபோன் பண்ண பிறகு நான் சொன்னாங்க, இந்தமாரி பண்ணு, உனக்கு இருக்கிறதுலாம் உங்கள் வீட்டுக்காரோட நீ இதுவாகிடுவ அப்படின்னு ஒரு தப்பாகவே இது பேசுனாங்க. எனக்கு ஒரே இதுவாக வந்துச்சு. சரி ரேவதி, சென்னையிலேயே ஒன்று அதை பண்ண வச்சாங்களா? சென்னையிலேவா? இங்கேயே பண்ண வச்சாங்களா? ஒரு வாட்டி துணிஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தெரியாது, துணிஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு மாதிரியா இருக்க போதுன்னு சொல்லிட்டு மனசு எதுவும் ஒத்துக்கல. எனக்கு எங்கள் வீட்டுக்காக துரோகம் பண்ணுற மாதிரி தோணுச்சு. திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க மிரட்ட ஆரம்பித்தாங்க. நான் விட்டுட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரியா பேசினாங்க. உன்னை தூக்குறேன் பாரு அப்படின்னு ஒரு மாதிரியா பேசிட்டாங்க.
எனக்கு அந்த வழி எதுவும் தெரியல. நான் அதோட அவங்கள திரும்பி கூட நான் பார்க்கல. சவுண்ட் மறுபடியும் நான் இங்கே வர சூழ்நிலை எனக்கு வந்தது. என்ன நிலைமை? அதான் அவங்க வந்து எங்கள் வீட்டாண்ட வரைக்கும் எனக்கு வந்துட்டாங்க, என்னை பார்த்துட்டு பேசுறதுக்கு. வீட்டாண்ட வரை வந்து மிரட்டினாங்க. அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் ஃபோனை அட்டன் பண்ணல, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். பாம்பேக்கு போயிடலாம் சொன்னாங்களா? இல்லை மேடம், இது நடந்து நான் 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். 6 மாதம் நடந்த கதை இது. 6 மாசமா நடக்குது? 6 மாதமா நடக்குது. நீ பாம்பேக்கு போகவே இல்லை? இப்போ தான் லேட்டஸ்ட் இதுவாக போயிட்டு வந்தேன். போனேன்? எப்போ போனேன்? ஒரு 28ஆம் தேதி போயிட்டு எப்போ திரும்பி வந்தேன்? டேட்டிங் தெரியல. ஆனால் ஏன் திரும்பி வந்தேன்? பயமாக இருந்துச்சு. அங்கே நடக்கிற கொடுமைங்களை பார்த்து சின்ன சின்ன பசங்களை கூட ரொம்ப கொடுமைப்படுறேன். என்ன சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போனாங்க? நீ வந்து இங்கே வேண்டாம், உன்னை வந்து நான் வேற ஒரு இதோடு பண்ணி வைக்கிறேன், பாம்பேக்கு வந்துடு என்கிட்ட கேட்டாங்க. நான் வரமாட்டேன்னு. நீ வரணும், வந்தே ஆகணும். ஏன்னா சரி, ஒரு விஷயம் கேட்குறது, நல்லா தானே உங்கள் அம்மா உன்னை வளர்த்துனாங்க, உனக்கு எப்படி இப்படி புத்தி போச்சு? ம், ஆசை வந்துருச்சா பைசா பண்ணணுன்னு? உண்மையை சொல்லுமா, அந்த ஆசை வந்துருச்சா? எப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியல. சொல்லுமா, தைரியமாக சொல்லு. அவங்க பேசி பேசி மயக்கிட்டாங்க. என்ன ஆசை காமிச்சாங்க? காசு. அது போனால் நல்ல ஒரு பணம் வரும், ம், அந்த தொழிலுக்கு போனால் நல்ல ஒரு பணம் வரும். இனிமே சேர்த்து வச்ச ஒழுக்கமாக வாழ்வியா? வாழ்வியா? பையனை பார்த்துட்டு இருப்பியா வீட்டில்? தா அந்த குமார் வர்றார் லைனில். ஹலோ குமார் அண்ணா, நான் தான் ரேவதி பேசுகிறேன். எங்க இருக்கிற? டி நகரில் இருக்கிறேண்ணா. நான் அப்படியே பண்றேன், இரு சவால் பண்ணி நான் பண்றேன், இரு. இந்த நம்பர் தானே? ஆமாண்ணா. இரு. அவர் அந்த மாதிரி வேலை பண்ணுறது தான் மறந்துருப்பார். சின்ன சின்ன பொண்ணுங்களை பார்த்து மைண்ட் வாஷ் பண்ணி ரூமுக்கு கிட்டன்னு போகிறது வர. என்னது? குட்டி குட்டி பொண்ணுங்கள்லாம் பார்த்து பேசி மைண்ட் வாஷ் பண்ணி ரூமுக்கு கிட்டன்னு போகிறது. ஹலோ ஹலோ குமாரண்ணா. எங்கம்மா இருக்கிறா? அண்ணா டி நகரில் இருக்கிறேன், வரியாண்ணா? நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுற, பேருக்கு அங்கே பஸ் இருக்குது, புஷ் வந்துடுறியா? இங்க இருக்கிறா? என்கிட்ட காசு இல்லையா, நான் என்ன பண்ணுறது இப்போ? ஏம்மா காசு கிடையாதா? 1 ரூபா கூட கிடையாது காசு. வந்து டி நகர் வந்து நீ வந்துடுறியா? பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் நீ வந்து இங்க போன் பண்ணு. அண்ணா இங்க டி நகருக்கு வந்து முருகன் இட்லி கடை வரையும் வாயாண்ணா. அங்கேதான் நிக்கிறேன், வரியா? சரி. ரேவதி, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் நீ இன்னைக்கு. உன்னால எத்தனையோ பெண்கள் காப்பாற்றப்படுவாங்க. சொல்லுமா, உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? ரூமுக்கெல்லாம் வந்தான் மேடம், ரிலேஷன் போவான். அவன் எப்படி உனக்கு தெரியும்? டாலி அங்கே தான் வருவான் மேடம், இந்த ஆஸ்பத்திரிக்கு சவாரி போகிறதுக்கு. ஆஸ்பத்திரி ஏன்னா வரும்போது இவனை பழக்கம் மேடம். எதுக்கு ஆட்டோக்காரர்கிட்ட போய் பேசுற நீ? ஆட்டோக்காரில் மேடம், அவன் ஆட்டோ இப்போ தான் மேடம் ஓட்டி நிற்கிறான். அவன் அதுக்கு முன்னாடிலாம் ஆஸ்பத்திரி வருவான் மேடம். அவன் ஆட்டோவை இப்போ தான் மேடம் ஓட்டி நிற்கிறான். அவன் ஆஸ்பத்திரி வருவான் மேடம் அடிக்கடியா. சரி, உங்ககிட்ட வந்து பேசினானா? பேசுவான் மேடம் அடிக்கடியா. அவன்கிட்ட பொண்ணு அந்த மாரில கொஞ்சம் இதுவாக பழகிட்டு, கொஞ்சம் பாசமாக பழகிட்டு, அந்த மாரில தான் மேடம் ஊன்ட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய பொண்ணு ஊன்ட்டுக்கிறான் மேடம். மொபைல் ஃபோன். சரி, பாம்பேக்கு கூட்டின்னு போனது இவன் தானா? இவன் தான் மேடம். நிறைய பொண்ணுங்க மேடம். நான் பேசிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பொண்ணுங்க குமாரண்ணா ஆட்டோலேருந்து ஏறுங்க அப்படின்னு நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு பொண்ணுங்க, ஏன்னா என்னுடைய காலேஜ் பொண்ணு கூட போகும், பணம் சம்பாதித்து காலேஜ் பொண்ணு கூட ஓப்பனாக சொல்கிறேன், காலேஜ் பொண்ணு கூட தொலைவு இருக்கு. இவர் கூடயா? ஓப்பனாக சொல்கிறேன், காலேஜ் பொண்ணுங்க வரி வயசானவங்க வரி அது எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே வைக்கணும். அப்படியேப்பட்டவன் எல்லாருமே ஆட்டோவில் வச்சுன்னு. என்ன நடந்தது சொல்லுமா? பாம்பேல வந்து இவர் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவர் இட்டுன்னு போனவங்க 2 பேர் அங்கே எடுத்துன்னு போய் என்னை வேற விட்டுட்டு ஒரு மாதிரியே பண்ணிட்டாங்க. எங்கே கொண்டு போய் போட்டுட்டு? லாட்ஜில் இந்த செகபலேட்டில் போட்டு ஒரு மாதிரியே பண்ணிட்டாங்க. அங்கேயே தப்பு பண்ணி சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல மேடம். அவ்வளோதாயிடுச்சு. இந்த பெண் சொல்வது உண்மைதானா? சந்தேகம் எட்டி பார்த்தது. ஆனாலும் தான் சொன்னது உண்மையென அடித்து சொன்னது. களத்தில் இறங்கியது சொல்வதெல்லாம் உண்மை குழு. இந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்து புதைகுழியில் தள்ளிய அந்த நபரை கையும் களவுமாக பிடிப்பது என திட்டமிட்டோம். நமது திட்டத்திற்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைப்பதாக அந்த பெண் உறுதியளித்தார்.
அதன் அடிப்படையில் திட்டங்களை தீட்டினோம். எங்கள் திட்டம் இதுதான். எங்கள் குழுவைச் சேர்ந்த நிருபர் ஒருவர் வாடிக்கையாளர் போல மாறி அந்த பெண்ணுடன் நிற்பது என முடிவெடுத்தோம். ஹலோ குமார் அண்ணா, எவ்வளோ நேரம் நிற்கிறதுண்ணா? கரெக்டாக எங்கே இருக்கிறப்பா? எங்களது திட்டப்படி அந்த பெண் குமார் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியுடன் போனில் பேசி டி நகருக்கு அழைத்தார். குமார் முதலில் டி நகருக்கு வருவதாக ஒத்துக்கொண்டார். அதன்படி கேமராக்களுடன் கார்களுக்குள் பதுங்கி இருந்தோம். யாருக்கும் சந்தேகம் வந்து விடாதபடி. குமார் என்ன நினைத்தாரோ, திடீரென திட்டத்தை மாற்றி ராயப்பேட்டைக்கு வர சொன்னார். அவன் பெட்ரோலில் தான் நிற்கிறான், ராயப்பேட்டையில். அவன் வர சொல்கிறான், ராயப்பேட்டை வரைக்கும் கொஞ்சம் வர சொல்லுன்றான். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வாசல் என அவரே இடமும் குறித்தார். ஆட்டோவில் நிருபரும் அந்த பெண்ணும் ஏறிக்கொள்ள 2 கார்களில் கேமராக்களுடன் குழுவினர் பின்தொடர்ந்தோம். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வாசலில் 2 குழுக்களாக பிரிந்து காத்திருந்தோம். நிருபரும் அந்த பெண்ணும் வந்த ஆட்டோ நின்றதும் நான் உஷாரானோ. ஆனால் நம்மை விட உஷாரான குமார் இருவரையும் ஏற்றிக்கொண்டு ராயப்பேட்டை சந்து பொந்துகளில் ஆட்டோவை ஒடித்து ஓட்டிக் கொண்டிருந்தார். 2 கார்கள் மற்றும் ஒரு பைக்கில் கேமரா சகிதம் பின்தொடர்ந்தோம். ராயப்பேட்டையில் உள்ள குறுகலான தெருவில் மாட்டிக்கொண்டார் குமார். அந்த சமயத்தில் தான் ஆபத் பாந்தவராக அந்த பகுதி மக்கள் நமக்கு கரம் கொடுத்தார்கள். நம்மை ஒதுங்கியிருக்க சொன்ன அந்த பகுதி மக்கள் குமாரை விரட்டி பிடித்ததோடு அவரை நமது அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். இளம் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களின் வறுமையை சாக்காக வைத்து ஆசை வார்த்தைகள் காட்டி விபச்சார தொழிலில் தள்ளும் இது போன்ற நபர்களை காவல்துறையிடம் கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் நம்மிடம் கோரிக்கை வைத்தனர். இதோ மக்கள் பிடித்து நம்மிடம் ஒப்படைத்த குமார் என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்கலாம். என்ன காரியம் பண்றீங்க? என்ன வேலை பண்றீங்க? நாங்க ஆட்டோ ஓட்டுறோம்மா. ஆட்டோ தான் ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறோம். வேற என்ன ஓட்டுறீங்க? ஆட்டோ தான் ஓட்டுறோம். இங்க வந்தாங்க, வீட்டாண்ட வந்தாங்க. இந்த கடையில் பொருள் உங்க காசு பேர் என்னது? சுப்பிரமணியமா. சொந்த பேர் சுப்பிரமணி. அப்ப சொந்தம் இல்லாத பேரு? எல்லா பேரும் சுப்பிரமணி தான். வந்து சொல்லுமா, இவர் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணுவார் மேடம். அவர் என்ன பண்ணாரு கரெக்டா சொல்லுமா. என்ன தப்பு பண்ண கரெக்டா சொல்லுங்க. நீங்களே கேட்டுங்க. தப்பு சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. நீங்களே கேளு. செல்லு அப்புறம் பொண்ணுங்களை ரூமுக்கு இட்டுன்னு போறது அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. எந்த ரூமுக்கு நான் இட்டுன்னு போனேன் கேளு. பாவி, எந்த ரூமுக்கு நான் இட்டுன்னு போனேன்? நான் இட்டுன்னு நாசமா போயிடுவோட ஒரு பொண்ணுங்களை வைக்கல நீ கெடுக்காத. உன்னை இட்டுன்னு போய் அதுக்கப்புறமேட்டு எனக்கு எங்கேயுமே நான் அனுப்பல. எங்கேயுமே நான் அனுப்பல. நான் எங்க அனுப்பிச்சேன்? எங்கேயுமே நான் அனுப்பல. வெளியூருக்கு எதுவுமே அனுப்பல. இல்லையே, சத்தியமா சொல்றேன். 5 பொண்ணு எதிர்க்க சார். எதுவுமே 5 பொண்ணுங்க. எனக்கு 5. எனக்கு ஆமா. போட போட புழுவாதே புழுவாதேன்ட்ட நான் 5 பொண்ணுங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். அப்புறமேட்டு அந்த பொண்ணுங்க வாய்க்க நாசம். ஆமா, எனக்கு 5 பொண்ணு. எத்தனை பொண்ணுங்க வாய்க்க நீ நாசம் பண்ணிக்கிற? சத்தியமா சொல்ல. நானா பாத்துக்கோ. எந்த பொண்ணு நீ பாத்துக்கிற? செல்லு ஆட்டோ ஓட்டிருந்தேன் மணில. பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிருந்தேன். இங்க வந்து செல்லு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. 3500. சுப்பிரமணியம் போய் ஏன் பேசுற? உண்மைத்தமா செல்லு உண்மை சத்தியமா சொல்றேன். 5 பொண்ணு. 5 பொண்ணெல்லாம் சொல்லக்கூடாது சொல்றேன். எனக்கு 5 பொண்ணு தாமா. எனக்கு 5 பொண்ணுமா. 5 பொண்ணு இருந்துட்டா மாமா தொழில் பண்றீங்க? மாமா இல்ல பேசுமா பேச சொல்ல. செல்லு தான் வாங்கி கொடுக்க சொன்னே. இன்னும் பொய் சொல்லாதீங்க. நான் பொய்யே சொல்லமா. என்ன நீங்க எப்படி ஆபரேட் பண்ணுவீங்க? என்ன உங்க தொழில் கரெக்டா சொல்லுங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க? எப்படி செயல்படுவீங்க? அவருக்கு வந்து ஆட்டோ தொழில் தெரியும் மேடம். இருமா, கரெக்டா சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க போலீஸ்ல இருந்து உங்களை காப்பாத்துறோம். கேட்டமா உண்மை சொல்றேன். நான் ஒத்துக்கிறேமா. நான் உண்மை சொல்றேன். போய் சொல்றீங்க. நான் அந்த பொண்ணுட்ட அதான் சொன்னேன். போய் சொல்றீங்கன்னா வாயை திறக்காதீங்க. எங்களுக்கு கேட்க வேண்டாம். இப்ப ஏவிஎஸ் வந்துடுவாங்க, உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இல்ல நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம். நான் உண்மையமா சொல்றேன். உண்மையமா வர சொன்னாங்க. சரி, எப்படி உன்னை பாம்பேக்கு அனுப்பிச்சு விட்டாரு? அந்த ஆள் தான் மேடம் எல்லாத்துக்கும் இதுவே. அந்த ஆள் தான். அந்த ஆள் போன முதல்ல வாங்க. போன வாங்கினா எல்லாரும் சொல்றேன் மேடம். நானு எந்த போன தான் ஓட உசாரத்துக்கு போட்டு போன மேடம். அதுதான் நான் தூக்கி போட்டு போனா செல்ல பாத்துக்கோ. அதனால தான் வந்து போன நான் உசாரா தச்சு உங்களால குத்தேன் நானு. போதுமா? பாத்துக்கோ, நீங்களே பாத்துக்கோ. நம்ம செல்லு காணணும் இவங்க சொன்னாங்க. சுப்பிரமணியம், இவங்க தான்மா செல்லு. நீங்க எப்படி செயல்படுவீங்க சொல்லுங்க. இல்லம்மா, நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி ஓட்டுறேமா. 5-10 பேர் ஆட்டோ ஓட்டுறேமா.
சரி அது 10 பேருக்கிட்ட ஆட்டோ ஓட்டுறோம். சரி இவங்க தான் வந்தாங்க. நல்லா கேட்டுங்க, வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு இவங்களை விடுங்க. நீங்க எப்படி செயல்படுவீங்க, எப்படி பொண்ணுங்களை பிடிப்பீங்க, எப்படி அனுப்புவீங்க? நாங்க பிடிக்க மாட்டோமா, இதுதான் ஃபர்ஸ்ட் வாய்க்கல. நீ ஒன்னு சிஓ ஸ்டேஷன்ல கேளு, லாக்கல் ஸ்டேஷன்ல கேளு, எங்க மேல என்ன எதுனா கேளுமா. எங்க மேல கம்ப்ளைண்ட் தந்த நீ தான் இப்படி போய் இப்படி வரவனாச்சே. உங்க மேல கம்ப்ளைண்ட் தந்தானே நீ. எங்க மேல இப்ப ஆட்டோ தான் ஓட்டுற தொழில். இவர் கரெக்டா என்னமா பண்ணுவாரு? கேளு நீங்க. பொம்பளைங்க எட்டுன்னு ஆட்டோ எல்லாம் ஓட்ட மாட்டாங்க மேடம். பொம்பளைங்களை வச்சு ஆட்டோ ஓட்டின்னு அவன் ரூமுக்கு போனா ரூமுக்கு போய் பொம்பளைங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் பொம்பளைங்க குடுத்துட்டு போவாங்க. அதுதான் இவன் தொழிலே. பாருமா லாஜிக் என்ன இட்டு போறாங்க. லாஜிக் தான் மேடம் இவன் இட்டு போறா. லாஜிக் தான் மேடம் இட்டு போறா. தொழிலே தான் மேடம். சரி உனக்கு இவர் எப்படி பழக்கம்? அது கேளு நீங்க. எப்படி பழக்கம்? மேடம் ஆஸ்பத்திரியில தான் பாக்க. அதுக்கு முன்னாடியே உங்களை இப்பதான் பாக்க. ஒரு வருஷமா மேடம். ஒரு வாரம் ஆச்சு. ஏய் ஒரு வாரம் வந்துச்சுக்கேன். அவ்வளவுதான் வந்து ஒரு வருஷமா பாயம். ஒரு வருஷமா குஸ்தி பேசி பாருமா, எப்படி பேசி பாருமா. என்ன வந்து மேடம் எப்படி பேசி பாரு. நான் ஒரு வருஷமா நீ வந்து என் பொண்டாட்டி புள்ளி எல்லாரும் கேளு. அன்னைக்கு கூட தெச்சு வந்து என் பொண்டாட்டி புச்சு குத்துது பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன்ல. புச்சு குத்தா இந்த ஆளு கூட எங்க வீட்டுக்காரங்க கிட்ட போசணும். பொண்டாட்டி கிடையாது மேடம். அது பொண்டாட்டி கிடையாது. அது ஒரு பேட்டில் பெஸ்ட் பண்றாங்க அவங்க. அது பாத்துக்கோ அவங்க. அது அவங்க பொண்டாட்டி கிடையாது. பூ கட்டுருங்க என் பொண்டாட்டி. நடிக்கிறேன் மேடம். நம்ம பாரு என்னென்ன பண்ணுவான், எந்த ஏரியாக்கெல்லாம் கூட்டிட்டு போனா, எந்த லாட்ஜ்க்கு கூட்டிட்டு போனா கரெக்ட்டா சொல்லு. ஆமா லாஜிக்கா மேடம். கேளு. அவன் வந்து நிறைய இருக்குது மேடம். பாரிஸ்ல இருக்குதா? பாரிஸ் கிட்ட மாமா. நீ கிட்ட போங்க காட்டுங்க. என்னடா? காட்டு. காட்டு என்ன தண்ணி கொடுக்குது. இட்டு மாமா. ஏமா இட்டு போ. எந்த லாஜி காட்டணும்? ஏறு பாரிஸ் கிட்ட மாமா. பீச்சாண்ட இருக்கவங்கள அங்க போய் உட்காரு. அங்க போய் மாமா. அப்புறமேட்டு சென்ட்ரல்ல இருந்து பார்ட்டி பிடிப்பான். பூக்கடையில இருந்து இல்ல அங்க பார்ட்டி பிடிப்பான். எங்கெங்கயோ எனக்கு பார்ட்டி பிடிச்சுனே இருப்பான். இவனுக்கு வந்து என்ன மேடம் என்னது இவர் வேலை வந்து இப்போ நாங்களாம் சும்மா இருக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ எங்களுக்கு போன் பண்ணுவாரு. நான் ஒரு பார்ட்டி ரெடியா இருக்குது வரியா? நான் போன் பண்ண பாத்துக்கோ. நான் போன் பண்ணுவேன் மேடம். எங்க போன் இருந்துச்சு வச்சுங்க. பார்ட்டி ரெடியா இருக்குது 5000 ரூபாய் தரேன், நைட்டு ஃபுல்லா வரியா அப்படின்னு எனக்கு கூப்பிடுவான். செல்லு எப்போ என்கிட்ட அழிக்காட்டுங்க ஃபர்ஸ்ட். என்ன வேணா தண்ணி கூப்பிடா மேடம். இல்லன்னா வச்சுக்க எனக்கு போன் நம்பர் செல்லு எப்போ என்கிட்ட கேளுமா. இதனால தான் நான் போன் நம்பர் நீ சொன்னல உன்னை ஆசை காமிச்சு இந்த தொழிலுக்குள்ள தள்ளி விட்டது யாரு? என்ன தெரியுமா சொன்னேன் மேடம், உனக்கு மேக்கப்ல எங்க பண்ணி தராங்க, உனக்கு ஃப்ரீயா வச்சுப்பாங்க, உன்னை இந்த தொழிலுக்கு வந்து வச்சீங்கன்னா 10,000 தாராளமா சம்பாதிக்கலாம். இதெல்லாம் ஆசை கட்டுவான் மேடம். ஒவ்வொரு பொண்ணுகிட்ட தான் மேடம் ஆசை கட்டுவான். அதுதான் நானும் இல்லை. இந்த ராக்கெட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க மேடம். ஆனா சொல்ல மாட்டாங்க யாரும். சொல்ல மாட்டாரு. இவர் எல்லாமே வேற யாரும் தெரியும். பாத்துக்கிறான்னு கேளு. பூக்கடையில 2-3 பேர் இருக்காங்க. லேடிஸா ஜென்ட்ஸா? என்ன பேர் இருக்காங்க? என்ன பேர் உங்களுக்கு? பேர்ல எனக்கு அவ்வளவு தெரியாது. இவர் போன் நம்பர் செல்ல போன் நம்பர் இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா நம்ம பேரை பார்த்தா? ஒரு வாட்டி போன் பண்ணி கேட்டாரு என்ன இவரே தான். இந்த மாரி உன் பையனுக்கு ஒரு பார்ட்டி வந்து சொன்னேன் உங்ககிட்ட ஒரு பார்ட்டி வந்து கல்யாணம் பண்ணி அந்த லேடி வந்து செம்ம கை ஊத்துச்சு. என் பையனுக்கு ஏதோ பொண்ணு பார்த்தா என் பொண்ணுக்கு உனக்கு மாமா வேலை பாக்குற இடம் கை ஊத்துச்சு. அந்த ஆளு என்ன அப்ப கூட பாரிஸ் பஸ் ஸ்டாப்ல தேடுறான் என்ன. என் பொண்டாட்டி பாவியா அவரு பொண்டாட்டியாடா உனக்கு? பொண்டாட்டி அந்த மாதிரி திட்டவங்க பூ கட்டுறவங்க புச்சு குத்தாங்களா இல்லையா? பொண்டாட்டி புச்சு குத்தாங்க. பொண்டாட்டி பூ கட்டுறாங்க வயசானுங்க. நீ அந்த அவங்க கிட்ட ஐதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்றானு அவங்கிட்ட ஏன் மாட்டின்னு வர. அப்புறமேட்டு அவங்க இருக்கிறாங்களா யாருகிட்ட மாட்டோம் குமார் கிட்ட மாட்டின்னு பாரு. நாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்னாங்க பஸ் ஏத்தி விட்டாங்க. 150 பஸ் ஏத்தி விட்டாங்க. எங்க ஊருக்கு இறங்கிட்டு நீ போய் இங்க இறங்கிடுமா, அவன் பாதி வேலை உன்னை பார்த்தா கூட சிக்னல் காட்டி இறங்குமா, நீ இறங்காதம்மா. அதே மாதிரி இருந்தாலும் KM சரி பின்னாடியே வந்தான். நான் பார்த்தேன். எப்படி அவங்க என் பொண்டாட்டி வர சொல்லி அவங்களை அனுப்பிச்சிட்டு. உங்க பொண்டாட்டி நம்பர் என்னது? என் பொண்டாட்டி 13 லாஸ்ட் 3 வரம்ப லாஸ்ட் 3 பேர் என்னது உங்க பொண்டாட்டி? நல்லா போயுமா ஒரு ஹோட்டல் வீடு இந்த பொருள் காட்சிக்குதுல. உங்க பொண்ணுங்க பேர் என்னது? என் பொண்ணு பேர் பெரிய பொண்ணு தேவி. என்ன பண்றா? வந்து இஸ்டின் போயிடுச்சு. ஒருத்தனை இஸ்டின் போயிடுச்சு. சரி. ரெண்டாவது பொண்ணு இஸ்டின் போயிட்டு மீன் பாடி ஓட்டாரு. ரெண்டாவது பொண்ணு ஆட்டோ ஓட்டுரு தேவி. தேவி முதல் பொண்ணு பெருசு பொண்ணு தேவி. ரெண்டாவது பொண்ணு வந்து துர்கா. மூணாவது பொண்ணு காயத்ரி. நாலாவது பொண்ணு லட்சுமி. ஃபர்ஸ்ட் பொண்ணு மோட்டு பண்ணி சாவடிச்சிட்டாங்க. அஞ்சாவது பொண்ணு அதான் 5 பெரிய பொண்ணு தான் மோட்டு பண்ணி சாவடிச்சிட்டாங்கம்மா. ஆறாவது பொண்ணு 5 பொண்ணு தான். 6 சொன்னீங்க? 5 இப்ப சொன்னீங்களா 6 பொண்ணு? 5 பொண்ணுமா 7 பசங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இதுன்னு செத்துட்டாங்க. 5 பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு மோட்டு பண்ணி சாவடிச்சிட்டான். வீட்டுக்காரன் சாவடிச்சிட்டான். 4 பொண்ணு. அந்த 4 பொண்ணோட பேரு? ஃபர்ஸ்ட் தேவி, ரெண்டாவது துர்கா, மூணாவது காயத்ரி, நாலாவது லட்சுமி.
இது இவ்வளோ பெருசு, இவ்வளோ பேர் பொண்ணு வயசுக்கு இப்போ தான் வயசுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது வயசுக்கு வந்து வீட்டில் இருக்குது சமைச்சு. ஏமா உனக்கு இங்க வரணும்னு தோணுச்சு? இந்த மாதிரி மற்றவங்க ஆயிடக்கூடாது மட்டும். பேசுங்க உங்க பொண்டாட்டிட்ட. ஹலோ 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 கலாமா பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன தெரியும் நீங்க? என் பேரு தெரியாது. நாங்க சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோம். ஐயா ஆ? சொல்லுங்க, உண்மை என்ன சொல்லுங்க. நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்றீங்களாமே. உங்க புருஷன் வந்து சொன்னாருங்க. ஐயா ஆமா, நீங்க அவரை ரொம்ப தப்பான வேலை செய்ய சொல்றீங்களாமே. அப்பா நான் சொல்றேம்மா. ஆமா, நீங்க தானாமே அவரை அனுப்பி வைக்கிறீங்க. இல்லையே. ஆமா, அவங்க சொல்றாங்களே. சரிடாம்மா சரிடா கவனிக்கிறேம்மா. இல்லையா சார்? அவர் சொல்றாரு நீங்க அப்படி 5 பொண்ணுங்களை வீட்டுல வச்சுட்டு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களாமே. இல்லையே. அவங்க சொல்ற உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. சொல்லு, என் கூட கொடு. சுப்பிரமணியம் உங்க வீட்டுக்காரரா? ஆமா கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 8 பசங்க. 8 பசங்களா? எத்தனை பொண்ணுங்க எத்தனை ஆம்பளை பசங்க? 2 பையன், ஒரு பையன் செத்துறான், ஒரு பையன் 5 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க பிள்ளைங்க? எல்லாம் 3 பேர் செத்துறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? என்ன வயசாச்சு? உண்மை கேக்குறாங்க சொல்லு. என்ன வயசாச்சு? எங்க பசங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு 12 வயசு, ஒரு பொண்ணுக்கு வந்து 10 வயசு. அது லட்சுமிக்கு. இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன தொழில் பண்றாரு தெரியுமா? எனக்கு என்ன தொழில் பண்றாரு எனக்கு தெரியாதுங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்ல வைக்கிறேன் அவர் என்ன தொழில் பண்றாருன்னு. பேசுமா. ஹலோ, சொல்லுங்க. அவர் வந்து தப்பான தொழில் பண்றாருக்கா. அவர் வந்து பொம்பளைங்கள இட்டுன்னு போயிட்டு ஆட்டோல லாஜிக்கு விடுறாரு. இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுமா. கேட்டா என் போனாடி தெரியுன்றாரு அவர் தான். ஐயா இல்ல இல்ல. நீங்க என்ன தொழில் பண்றீங்கம்மா? நான் அதனால சார் எனக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணாரு. அப்படியா? அவருக்கு வேற பொண்டாட்டி இருக்காங்களா? ஆமா, பொண்டாட்டி இருக்கு. 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறாரு. எங்க இருக்காங்க அவங்க? அவங்க வந்து பூக்கல்ல இருந்து கல்யாணம் பண்ணி அவரு அங்கேயே படுத்துக்காரு. சரிம்மா, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு தெரியுமா? நீ தெரியாதா மேடம்? உங்களுக்கு செலவுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் சாப்பாடு கொடுப்பாரு, ஆனா வீட்டுக்கு வர மாட்டாரு. அப்படியா? நீங்க பொண்ணுங்களை வச்சுட்டு வீட்டுல இருக்கீங்களா? எங்க பசங்க வச்சு வீட்டுல இருப்போம். உங்க வீட்டுக்காரர் தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்காருமா? எப்படி உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. எப்போ? இன்னைக்கு அவர் ஒரு லாட்ஜ்ல கொண்டு போய் விட்ட ஒரு பொண்ணு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இப்பயா? ஆமா. ஐயோ. அதே மாதிரி இங்க இருக்கிறது போய் பேச போனோம்னா அவங்கள்ட்டயும் மாட்டினாரு. கரெக்ட், மாட்டினாரு. யார்கிட்ட சொல்றீங்க? எங்க பசங்க. நான் சொன்னேன் வீட்டுக்கு போக முடியாது. இவர் நைட்டு பகல தான் வீட்டுப்பா அந்த பூக்காரமா கிட்ட சொல்லி பூக்காரமா கூட தான் பார்த்துக்குவேன் நைட்டில். செஞ்சுப்பா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா பூ கட்டி அது கூட அவங்களுக்கு கொடுக்க எடுத்துன்னு போக மாட்டாங்க. என்கிட்ட தான் கொடுப்பான். அது எடுத்து மாதிரி தான் வீட்டுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு 5 பசங்க இருக்குது. ஒரு 4 ஆம்பளை பசங்களை விட்டு ஒரு பொண்ணு விட்டு வந்து எங்க கொடுக்குறாங்க. கரெக்டா சொல்ல எங்க கூட்டிட்டு போனாங்க இவர் என்னென்ன பண்ணாரு? நான் சொன்னேன் வீட்டுக்கு போக முடியாது. இவர் நைட்டு பகல தான் வீட்டுப்பா அந்த பூக்காரமா கிட்ட சொல்லி பூக்காரமா கூட தான் பார்த்துக்குவேன் நைட்டில். செஞ்சுப்பா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா பூ கட்டி அது கூட அவங்களுக்கு கொடுக்க எடுத்துன்னு போக மாட்டாங்க. என்கிட்ட தான் கொடுப்பான். அது எடுத்து மாதிரி தான் வீட்டுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு 5 பசங்க இருக்குது. ஒரு 4 ஆம்பளை பசங்களை விட்டு ஒரு பொண்ணு விட்டு வந்து எங்க கொடுக்குறாங்க. கரெக்டா சொல்ல எங்க கூட்டிட்டு போனாங்க இவர் என்னென்ன பண்ணாருன்னு? நானும் பொண்டாட்டி பண்றவர் தான், தப்பான தொழில் பண்றவர் தான். ஆனா வந்து நம்ம ஃபோன் பண்ணி ஆட்டோல வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆட்டோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு இன்னொரு பார்ட்டி ஃபோன் பண்ணுவாங்க, இதோட ரேட் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் உடனே அந்த அடுத்த செகண்டாக நம்ம யார் இருந்தாலும் இறக்கி விட்டுட்டு அடுத்த பார்ட்டியை பார்ப்பாரு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. எங்க கூட்டிட்டு போயிருக்காரு? எனக்கு மேடம் பீச்சு அப்புறமேட்டு பூக்கடையாண்ட ஒரு லாட்ஜ், அதுக்கப்புறமேட்டு வேற எங்க. இப்ப இந்த லாட்ஜ் எல்லாம் போனா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டாங்களா? இவர் அந்த மாதிரி பண்ணிடுவார் மேடம். என்ன பண்ணுவாரு? சொல்லுறீங்களா மேடம்? அதான் எதுவும் இல்லை, போலீஸோட ரைடு கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் எனி டைம். ஆனால் இது அது வந்து லாட்ஜ் மாதிரியே இருக்காது மேடம், ஒரு வீடு மாதிரியே வீடு. அது வீடு அது ஒரு 300 ரூபா 400 ரூபா வாடகை.
அதுக்குன்ட்டு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுவார், இறங்கி உள்ளே ஏட்டோன்னே பார்ட்டிக்கு இது வீடு ரெடியாக இருக்குமா இல்லை வேறு என்ன பார்ட்டிக்கு பிஸியாக இருக்குதுன்னு கேட்பாரு. ஃபோன் பண்ணி நான் எத்தனை கிட்ட கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட தான் நடிப்பான் அப்படியே. இப்போ கூட அவர்கிட்ட கேட்டாரு எந்த நாள் லாஜிக் கேட்டாரே மேடம். அவர் நான் சும்மா தான் சொன்னேன், ஏன்னா நீங்களே கேளுங்கண்ணா, நீங்களே என்ன ராஜிக்கு நீங்களே சொல்லிடுங்கண்ணா. அவர் எப்போ அப்படியே மழிச்சுன்னு நானும் மழிப்பினேன். இவர் நான் நேரம் இல்லை வேணாம் எனக்கு தெரிஞ்ச லாஜிக் இது 700 வாடகை தான் நான் விட்டுன்னு போறேன் இவர் தான் சொன்னாரு. கேளுங்கண்ணா கேளுங்களேன் சொல்லுங்க இரு வாய் முடியாது. என்னைக்குன்னா லாட்ஜில் உன்னை இட்டுன்னு போயினா லாட்ஜை காட்ட சொல்லு, நீ காட்ட சொல்லு, இன்னும் ஒண்ணு செய். இந்த லாட்ஜ் ஒவ்வொரு வீட்டு கேட்டு நீ எந்த வீட்டுக்கு இட்டுன்னு போன அதை காட்டி, எந்த லாட்ஜுக்கு இட்டுன்னு போய் காட்டுமா, காட்ட சொல்லுமா. பீச்சுக்கு பீச்ல ஒரு இதுல பீச்ல பாத்துக்குமா, பீச் எங்கம்மா ரூம்பு, பீச்ல எங்க இருக்குது, பீச்ல ரூம் இருக்குது. இந்த சைடுல அங்க எட்டுமா வரும் 6 மீட்டர். பூமாத்துல எங்க இருக்குது இடம் நீங்களே சொல்லு, பூமாத்துல எங்க இருக்குது இடம் நீங்களே சொல்லு, எங்க இருக்குது அங்க இடம் நீங்க சொல்லிட்டுதான் சும்மா கூட. நானும் 5 பொண்ணுங்களை வச்சுக்கணும் மாதிரி சொல்லக்கூடாது. பின்ன போனு தான் வாங்கி கொடுத்தேன், நீ ஒன்னா கேளு. போனு தான் என் பிள்ளைங்க 5 பொண்ணுங்க சொல்ல போனு தான் வாங்கி கொடுத்து சொன்னிச்சு. போனு தான் 3200 கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்தேன். நீ செல்லு கொடுக்கல என்ன பாடான்ற ரொம்பனா பேசக்கூடாது. ஏடிஎம் கார்டு அப்புறம் இரு ஏடிஎம் கார்டு 2000 ரூபாய் கொடுத்து ஏடிஎம் கார்டு எடுத்து காசு செல்லு கார்டில் கூட வந்துக்கல 3200 செல்லு 500 ரூபாய் பாக்கி கடன் நான் ஒத்திப்பா நீ கொடு நான் கொடுப்பான்ட்டு வாங்கி கொடுப்பாண்டாரு. நான் வாங்கி தரேன்பா அப்படின்ட்டு சொன்னேன். அந்த 500 ரூபாய் கூட செல்லு கார்டு கொடுல. அதான் எனக்கு தெரியும். மிச்சம் எந்த ஆம்பளை கிட்ட நான் பகலே இது பண்ணல. நீ ஒன்னா இது பண்ணு, நீ எந்த லாஜிக்கிட்டு போய் எந்த வீட்டுக்கு இட்டு போயிரு, நீ மனசாச்சா சொல்லு. நீ அப்பயமா தாலி எடுக்கக்கூடாது. எங்க வீட்டுக்கார மோசமான ஆளு தண்ணி அடிச்சு குஸ்டி வந்துக்கிறாரு. நான் அப்படியே சொன்னேன், நான் எங்க டி நகர்ல எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு போறேன்னா, கேட்க நகர் எங்க வேலைக்கு போறேன்னா, ஏமா நீ போமா அங்க 6000 ரூபாய் கேட்டாங்கண்ணா வேலைக்கு, அதுவும் இஷ்டமா அது சொன்னா இல்லைன்னு கேளு. 6000 ரூபாய் கேட்டாங்கண்ணா டி நகர்ல எங்கேயோ வேலைக்கு கேட்கலையா சொல்லியா 6000 ரூபாய் கேட்டாங்கண்ணா வேலைக்கு. நான் எப்படி நினைச்சு நம்மளுக்கு தெரியாதுமா அப்படின்ட்டேன். அது கூட இங்க ஒரே இல்லை போனு தாரவத்தி சொல்லிச்சு, அதான் தெரியும். இன்னைக்குதான் போன் பண்ணிச்சு, வேற ஒன்னே இல்லை. இதுதான் நடந்த கதைமா. போன் பண்ணி அப்ப கூட கேட்ட ரேவதி நான் கேட்டேன், அவர் யாருன்னு அப்புறமேட்டு பாரா என்ன மேடம் போன் பண்ணி பேசணும். ரேவதி போலீஸ் வந்து 2 தட்டு தட்டுனா எல்லாம் உண்மையா சொல்றமா, என்ன ஒண்ணு சொல்லுமா. நான் வரட்டும் போலீஸ் இல்லம்மா நான் போய் சொல்லமா. சுப்பிரமணியம் வீட்டுக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா. ஆமாமா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டாமா. இல்லம்மா சத்தியமா சொல்றேமா, நான் தான் உண்மையா சொல்றேமா. சத்தியமா 5 பொண்ணுங்க உதவ சொல்றேமா. இது சும்மானா சொல்ல செல்லுதாமா அவங்க பாவம். சும்மாதான் சொல்றேன் உங்ககிட்ட போய் ரேட் பேசுவாரு. நான் பேசுனா பாருமா, நான் பேசுறேன் ரேட்டு. ஏமா இதமா சொன்னிச்சு இவ்வளவு எப்படின்னு. நான் கூட எதுவுமே பேசுறேன். நான் வண்டி ஏற்றலாம் பேரிஸ் சவாரி போயிருந்தேன். ஏன்னா அட்டை ஏற்றினா நான் வண்டி ஏற்றினா நான் வண்டி ஏற்றினேம்மா. நான் சொன்னேன் இங்கே வாப்பா இருந்துச்சு, நான் வரமாட்டேமான்னு. நான் பெட்ரோல் பேங்க்ல பெட்ரோல் ராயப்பட்டில் இருந்துச்சு வந்துச்சு. நீ தானே இட்டு வந்த, நாங்களா இட்டு வந்தீங்களே, நீங்களே சொல்லு. நானா இட்டு வந்தேன், நீங்க தான் கூப்பிட்டீங்க வாங்கவான்னு. நான் எதுக்கும் வரல, நான் இங்கேயே வண்டி ஓட்டிருந்தேன். வந்துட்டு என்ன பண்ணாங்க, வா இட்டுன்னு காசு பேசிக்கிறேன் நாங்க. சரி நீங்க போமான்ட்டு இட்டுன்னு போனேன். எங்க பேச எனக்கு தெரியாதுமா, இவங்க பேச எனக்கு தெரியுமா, இவங்க எங்க பேச எனக்கு தெரியாதுமா. யாரு கேட்கலையா, நான் எதுவும் பேசுறேன். பொண்ணுங்க வச்சிருக்கீங்கல்ல, எதுக்குமா நைட் டைம்ல அப்படி தனியா வெளியே வரல கேட்கலையா. யாரு இது எங்க கிட்ட எனக்கு தெரியாதம்மா. நீங்க எதுக்கு வந்தீங்க அவளை தேடிட்டு ராயப்பேட்டைக்கு. நான் வந்தேம்மா சவாரி. நீங்க எதுக்கு அவர்கிட்ட 4000 ரூபாய் பேசுனீங்க. நான் இது பேசுனீமா. நீங்க எதுக்கு பேசுனீங்க 700 ரூபாய்க்கு லாட்ஜ் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இதான் சொன்னீங்க லாட்ஜ் பிச்சு. நீங்க சொல்லல. நான் சொல்லி இது பிச்சு குடுனாச்சு. 5 நிமிஷம் டைம். சரிமா. உங்களை காப்பாத்தணுமா வேண்டாமா. ஆமாமா நான் சொல்றேன். அதமா உண்மையான நீங்க சின்ன தப்பு தான் பண்ணிருக்கீங்க. உங்களை விட பெரிய தப்பு பண்ணவங்க எல்லாம் வெளியில உட்கார்ந்துருக்காங்க. இல்லம்மா நான் தான் சொல்றேன்மா, 5 பொண்ணு நீ எவனால சாவடிமா உனே சொல்றேன். சரி போலீஸ் கூப்பிட்டுலாமா, கூப்பிடுங்க. செல்வா இப்படி சொல்லுமா. இந்த பாருங்க சுப்பிரமணியம், அப்ப உண்மையை சொல்லுங்க. நான் தான் உண்மையா சொல்றேன். போகவா, நான் வெளியே போகவா. இல்லம்மா செல்லிதமா இப்படி. அப்ப உண்மையை சொல்லுங்க. சத்தியமா சொல்றேம்மா, நீ உண்மையா செல்லிதமா இப்படி சொல்லு. வேற எதுவும் விடுமா. சத்தியமா சொல்றேம்மா, என் பொண்ணாடி புள்ளி 5 புள்ளி வச்சுக்கிறேம்மா. உங்களை காப்பாத்தணுமா வேண்டாமா. அப்ப உண்மையை சொல்லுங்க. அம்மா சொல்லு செல்லிதமா. சாரி சாரி சாரி. செல்லிதமா இப்படி சொல்லு. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல இல்ல ஆட்ட வந்து இல்ல இல்ல அம்மா சத்தியமா என் புள்ளிங்க மேல சொல்லுவா. இல்ல இல்ல அப்புறம் வேற எதனா இல்ல சத்தியமா சொல்றேன். இல்ல 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 எப்படி சொல்லுவேன். இல்ல நான் வெளியே போகவா. இல்லம்மா சத்தியமா சொல்றேன். வெளியே போகவா. இல்லம்மா சத்தியமா உண்மையை சொல்லுங்க. சத்தியமா உண்மை வந்தம்மா. 5 செல்லிதமா இப்படி சொல்லுச்சு.
சத்தியமா சொல்றேன் ஏய் போய் சொல்லாத நான் வச்சிருவானே போய் சொல்லாத ஏய் போய் சொல்லாத வச்சிருவானே பொண்ணு மேல அவனே சொல்லுமா போய் சொல்லாத போய் சொல்லாத சத்தியமா சொல்ல ஏய் அவன் அவர்கிட்ட பேசுனடா அவர்கிட்ட பேசுனடா நம்ம ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் எங்கேயா வந்து ஆமா இப்போ ஆமா உனக்கு புரியலனா பாத்துக்கோ இது வருஷமா நான் ஒரு சொல்லி எங்கேயா வண்டி ஓடிந்த பூங்கல்ல செல்லு தமிழ் கொடுத்ததுமா செல்லு தமிழ் கொடுத்த வேற எதுவும் இல்லைம்மா நம்ம ஊருக்குள்ள நம்ம பக்கத்துலயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கும்போது ரொம்ப பயமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. கேர்ள்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொண்ணு சொல்றா பாருங்க, காலேஜ் போறது பசங்க கூட மாட்டிக்கிறாங்களாம் இப்படி பாக்கெட் மணிக்காக அந்த மாதிரி வலையில போய் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை சும்மா விட போறது இல்லை, போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் உடனடியா. இந்த பொண்ணை நம்ம பாராட்டணும், தைரியமா இங்க வந்து உட்கார்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. அவ அது ஒரு பிராயச்சித்தம் பண்ணியிருக்கா. அவ பண்ண தப்புக்கு அவ ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கா. இந்த பொண்ணால எத்தனையோ பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, காப்பாற்றப்படுவாங்க. அந்த பொண்ணோட புருஷன்ட்ட பேசுவோம். அவரை இவ பண்ண தப்பை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவாது அந்த பொண்ணை மன்னிச்சு அவரை ஏத்துக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.